டிசைன் பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ் மேடம். என்னோட கசின் தான் டிசைனர். மாமா பார்த்துருப்பாரா? என்ன சொல்லுவாரா? இன்டீரியர் டிசைன்லாம் அவ்வளோ வச்சு தான் பண்ணும். எல்லாத்துக்கும் சேர்த்து சர்ப்ரைஸா ஒரு 25,000, ஒரு 50,000 அனுப்பிச்சு விடுவோம். இந்த 50,000 எதிர்பார்த்திருக்க மாட்டா. நிச்சயமா சந்தோஷப்படுவா. எல்லா ப்ராஜெக்ட்லயும் இனிமே அவனை கூடவே வச்சுக்கணும். ஹே சக்தி, நில்லு! சக்தி நில்லுடி. உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல நினைச்சானா? அவன் பெரிய இவன்னா நானும் பெரிய இவதான். ஏதோ 4 பேர் கூட இருந்தா பெரிய ஹீரோவாவே. இதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற நீ? லஞ்ச் பாக்ஸ் தானே, சாயங்காலம் வந்து அவனே கொடுத்துருவான். வா நம்ம கிளாஸ்க்கு போலாம் வா. நீ வேணா போ, நான் வரமாட்டேன். உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், எனக்கு ஈகோ பிரச்சனை. அவனை என்ன பண்றன்னு பாரு. என்னடி பண்ண போற? இரு. போலீஸ்க்கு போன் பண்றியா? ஆமா, போலீஸ் தான். ஆனா வீட்டு போலீஸ். ஹலோ காவ்யா, என்னடி கிளாஸ் டைம்ல ஃபோன் பண்ணிருக்க? அந்த பொறுக்கி என்கிட்ட திரும்ப பிரச்சனை பண்றான். என்னோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். ரொம்ப ஓவரா பண்றான். நீ காலேஜ்ல தானே இருக்க? ஆமா. நீ அங்கே இரு. ஆளை மட்டும் அடையாளம் காட்டு. இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். ஏய், இப்ப எதுக்கு அக்காவை கூப்பிடுற? அவன் என்ன மட்டும் தனியா டார்கெட் பண்றான். அதான் பிரச்சனை. அதுக்காக அக்காவை கூப்பிடுவியா? நீ சும்மா இருக்கியா? இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்பப்ப பல்ல புடுங்கி விட்டாதான் சரியா இருக்கும். இவனுக்கெல்லாம் என் அக்கா தான் லைக். அவ வரட்டும், இருக்கு கச்சேரி. லெட்டர் பார்த்துட்டு அவரை என்ன சொல்லுவார்னு தெரியலையே. நீங்க எதுக்கும் மேனேஜர்ட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்க. அதெல்லாம் அவர் பார்த்து பாரு சார். அங்கதான் வரேன். ஆன் தி வே. யா பை. ரம்யா, மாமா நீ பெரிய ஆள் தான். உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா? பின்ன பார்க்காமல உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இனிமே நீ எல்லாத்துலயும் இருக்க போறல. அப்போ உங்க பதில்? அனுப்பியிருக்கேன். நீ அதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு நிக்க போற. அனுப்பியிருக்கீங்களா? புரியல. அதை நீ பாக்குறப்ப புரிஞ்சுப்ப. இப்ப நீ டைம் ஆயிடுச்சு, அவசரமா ஆபீஸ் போகணும். சரியா? அப்புறம் பேசலாம். பாய். சரி. மாமா, உன் மனசு மாதிரியே நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ல. தேங்க்யூ மாமா. இனிமே நீ நானும் பார்ட்னர்ஸ் ஆகலாம் கூட நான் யோசிச்சுட்டேன். சரி பாய். என்ன பதில் எழுதிருப்பாரு?
மாட்டோம். பாவம் அக்கா, மாமா எழுதினாருன்னு நினைச்சு ஏமாந்துட்டாங்க. எங்கடி அவன் யாருன்னு மட்டும் காட்டு. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அக்கா 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 இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க அக்கா. ஏய், நீ வாய் மூடு. சக்தி நீ வா. அக்கா அக்கா என்னடா இது லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்க? இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல? ஏய், எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா? ஒரு நாள் பட்டி கிடந்தா ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கடி இருக்கான் அவன்? எவன் உன்கிட்ட பிரச்சனை பண்ணுது? சொல்லு. இவன் தான். எந்திரி. ஏய் எந்திரா. யார் நீங்க? என் காலேஜுக்கு வந்துட்டு என்னைய வாடா போடான்னு பேசிட்டு இருக்கீங்க? இது ஸ்டூடெண்ட்ஸோட கேண்டீன். உங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. வெளில போங்க. எதுக்குடா சம்மந்தம் இருக்கணும்? இவ என்னோட தங்கச்சி. இவகிட்ட நீ பிரச்சனை பண்ணுவியா? நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீ இஷ்டப்பட்டதெல்லாம் இவ்வளவு செய்ய சொல்றியாமே. யாரா நீ? நீ எவனா இருந்துட்டு போ. என் தங்கச்சி கிட்ட எல்லாம் இந்த வேலை வச்சுக்கிட்டேன்னு வை, நடக்கிறதே வேற. இவளுக்கு நீங்க அக்காவா இருங்க, இல்ல பாட்டியா வேணா இருங்க. ஆனா இது ஏன் காலேஜ். இவ என்னோட ஜூனியர். எங்க கேம்பஸ்ல நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அதை கேட்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. முதல்ல வெளியாள் உள்ள வந்ததே தப்பு. வெளில போங்க, இல்ல வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். வேற மாதிரியா? நான் வேற மாதிரி அப்படியே கிழிச்சிருவியா நீ? எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வை, நீ எல்லாம் தாங்கவே மாட்ட. நானா வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீ கை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்க. என்ன பண்ணுவ? நானும் பாத்துட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. கொன்றுவோம் உன்னை. இதுக்கு மேல ஏதாவது பண்ண அவ்வளவுதான் உன்னை. டாடி நீ கிளாஸ்க்கு போ. இன்னொரு தடவை எவனாவது உன்கிட்ட வாலாட்டினான்னு வை, நீ என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். போ. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பையன் பொண்ணு அடிச்சாலும் பொண்ணு பையன் அடிச்சாலும் தப்பு தப்புதான். இப்ப இவளை எதுக்கு அங்க கூட்டிட்டு போன? அக்கா சாரி. அடிச்சிட்டு என்னடி சாரி? காவிய வரட்டும், என்ன பண்ற பாரு. நாளைக்கே அந்த பையன் யாரோ ஒரு பொண்ணு நம்மள அடிச்சிட்டான்னு கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட்டா என்னடி பண்ணுவீங்க? அப்படிலாம் பண்ண மாட்டாங்கா. பண்ணிட்டா என்ன பண்ணுவ? சாரிக்கா. இந்த சாரிய நாளைக்கு அவன்கிட்ட போய் கேளு. சாரி கேட்கணுமா? இந்த பிரச்சனை இதோட முடியணும்னா நீ அவன்கிட்ட போய் சாரி கேளு. கேட்டே ஆகணுமா? வேணும்னா நான் போய் அவன்கிட்ட சாரி கேக்கட்டா? பரவாயில்லையா? இல்லக்கா இல்லக்கா, நீ வராத. நானே அவன்கிட்ட போய் சாரி கேக்குறேன். சாரி கேட்டுட்டு அவன் என்ன சொன்னான்னு என்கிட்ட வந்து சொல்ற. புரியுதா? படி. அக்கா என்னடி? காலையில ஃபர்ஸ்ட் அவரே பிசினஸ் மேக்ஸ். ஃபேக்கல்டி நடத்துறது ஒன்னும் புரியல. ஏதோ சைனீஸ் படிச்ச மாதிரி இருக்கு. பிசினஸ் மேக்ஸ் தானே? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். படி.
அப்படியா? எத்தனை பேரு? எப்போ வருவாங்க? ஒரு நிமிஷம் இருங்க. பார்த்தி, அந்த ஏஜென்ட் ராகவன் கால் பண்ணியிருக்கான். உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல தான் இருக்கான், பேசுறியா? எந்த ஏஜென்ட்? அதான் அந்த பீகார் ஜார்க்கண்ட்ல இருந்து ஒர்க்கர்ஸை சப்ளை பண்றேன்னு சொன்னான்ல, அந்த ஏஜென்ட் தான். தேவைக்கு அதிகமாகவே நம்மகிட்ட ஆர்டர் இருக்கு. அங்கே தங்குற இடம் ரெடி பண்ணிட்டியா? ஆ, ஷெட்டு வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ ஓகே. இவங்கிட்ட என்ன சொல்றது இப்போ? ஏதாவது சொல்லிட்டேன். ஹலோ பாஸ், எங்ககிட்டே ஆளுங்க இருக்காங்க, அது போதும். இல்லைங்க, நாங்க பாத்துக்கிறோம் சொல்றேன்ல. பார்த்தி, நாளைக்கு இந்த மடிப்பாக்கம் ப்ராஜெக்ட் போறேன், நீங்க போற? பனையூர் ப்ராஜெக்ட் லைன் மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கேட்குற? அது நாளைக்கு இந்த பெருங்குளத்தூர் ப்ராஜெக்ட்டுக்கு கம்பியெல்லாம் வந்து இறங்குதான். சும்மா ஜஸ்ட் யாராச்சும் அங்க போய் செக் பண்ணா போதும். அவனை கேளு. இவனே காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சைட்டுக்கு போய் ஜஸ்ட் பார்த்துட்டு போக சொல்லு. டேய் ஆங்கிரி பேர்ட், ஆட்டன், டேய் காட்டு பறவை. அர்ஜுன், அண்ணா, என்னடா எங்கடா இருக்க? இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், காதல விழலையா உனக்கு? சாரிண்ணே. என்ன விஷயண்ணே? அது சரி. என்ன இவன்? இவன் வேலைக்கு ஆக மாட்டான், ஏதோ டென்ஷனில் இருக்கான். நாளைக்கு ஏர்லியராக எழுந்திரிச்சு போய் நீயே வேலையை முடிச்சிடு. அவன் வேண்டாம். டேய், உனக்கு என்னடா ஆச்சு? டென்ஷன்ல ஒன்றும் இல்லையே. காலேஜ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ப்ராஜெக்டா? டேய், நான் தான் அவனை விடுன்னு சொல்கிறேன்ல. அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரில, ப்ராஜெக்ட் ஒர்க்கான். டேய் போய் படுப்போ. சரிடா, நானும் போய் தூங்குறேன். சொக்குது. குட் நைட் ரெடி. குட் நைட். ஃப்ரெண்டு ஜெயந்தி. கொள்ள போறோம் நானு. என்ன டைம் ஆகுது? எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்க நீ? பக்கத்துல பிரியா அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்கு? அறிவு இல்லையாவா? ஏற்கனவே அக்காட்ட திட்டு வாங்கிட்டு காதுல ரத்தம் வர உட்காந்துருக்கேன் நானு. இந்த நேரத்துல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ஏய் இருமா இரு. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நான் ஒரு பையன், பொண்டாட்டிக்கு குட் நைட் சொல்ல போன் பண்ண கூடாதா? உன்னால மெசேஜ் பண்ண முடியாதா? மெசேஜ்ல உங்க அக்கா கிட்ட பேச முடியுமா? அக்கா கிட்டயா? ஆமா. என்ன உளற நீ? அப்படியே குத்துறோம். ஏய், என்ன நீ எதுக்கு அடுத்தாலும் சும்மா திட்டிக்கிட்டே இருக்க? கோவில்ல அவங்க பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் 5 சமுத்திரக்கனி 6 சசிகுமார் சேர்ந்து ஒரே பெண் உருவத்துல இருந்த மாதிரி இருந்தது. அதான் அப்படியே நம்ம லவ் பத்தி அவங்க கிட்ட பேசி நம்மள சேர்த்து வைக்க சொல்லான்னு கேட்க பிளான் பண்ணேன். அவனை நேர்ல மட்டும் நீ மாட்டினு வையேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அக்காவைய கிண்டல் பண்றியா நீ? ஏய், ஐம் சீரியஸ்மா. உங்க அக்காவை தவிர வேற யாராலையும் நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கவே முடியாது. ஆய் மூட போறியா இல்லையா நீ?
ஏய் புஜ்ஜுக்குட்டி, உன்னை சும்மா டென்ஷன் பண்ணி பார்த்தம்மா, அவ்வளவுதான். ஆ? படுக்க போறேன், எப்படியும் தூக்கம் வராது. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட 2 வார்த்தை பேசலாம் தான் கால் பண்ணேன். ஒரு வார்த்தை நீ மேலேயே பேசிட்ட. போன வை நீ. ஏய் இரு இரு இரு, 2 வார்த்தைனா 2 வார்த்தை மட்டும் தானா? நீ ஒண்ணு பண்ணு, காலை கட் பண்ணிட்டு வீடியோ கால்ல வா. கொஞ்ச நேரம் அப்படியே உன் முகத்தை பார்த்து பேசலாம். ம்? அதுக்கான டைம் இது இல்ல ராஜா. நீ போன வை. ஏய் என்னடி நீ, ஒரு அன்பா பாசமா ஒரு குட் நைட் அது சொல்லலாம்ல. ஐயோ, குட் நைட் குட் நைட். தூங்கி தொலை. குட் நைட். அப்பா ஏய் மகனே, இன்னைக்கு பிறந்தநாள் Thank you, மா. நல்ல அம்மா ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூமா. அப்பா என் ஷர்ட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குடா. இங்க பாரு, ஆ, சரி. ஈவினிங் சீக்கிரமா வந்துடணும். தேங்க்யூ செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ so much. டேய் எல்லாருக்கும் ஸ்வீட் ஆ கொடுடா. சரி. அங்க அப்பா வாயை தருங்கப்பா. அம்மா நீ டேய் வாயை இரு இரு, திறங்க. கொஞ்சம் கொஞ்சமா. ஸ்வீட் மட்டும் தானா? போதும். ஸ்வீட்டோட முடிக்கலாம்னு பாக்குறல்ல, ஒழுங்கா எங்களுக்கு ட்ரீட் கொடு. டேய் அர்ஜுன், உன் பர்த்டே காச்சு பீச்சுக்கு கூட்டு போய் ட்ரீட் கொடுடா. கண்டிப்பா கொடுத்துடலாம். அட அர்ஜுன் மாமா கொடுத்துடலாமா? இந்த தடவை எங்களை ஏமாத்தவே முடியாது. எங்களுக்கு ட்ரீட் வச்சே ஆகணும். சரிடா செல்லக்குட்டி. ஆமாடா. சரி 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 சரி. குடு. லேடி ஸ்ட்ரீட் தானே, என்ன இருக்க போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா 3 ஃப்ரைட் ரைஸ், ஒரு கிரில் சிக்கன் சொல்ல போறீங்க, அவ்வளவு தானே. அதெல்லாம் ஈஸியா வச்சிடலாம். அர்ஜுன், பெரியத்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much அத்த. ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டை சாப்பிடுங்க. கொஞ்சம் கொடுப்பா. ஆ. ம். போதும் போதும்பா. ம், ஆ? இந்த உனக்கு பிடிச்ச gift நீயே வாங்கிக்கோ. தேங்க்யூ so much அத்த. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. பாவி, காசு கொடுத்தாதான் ஆசீர்வாதம் வாங்குவியா? ஏய், தெய்வத்தை பத்தி தப்பா பேசாத. இன்னைக்கு பசங்களுக்கு எப்படிடா பார்ட்டி வைக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். தெய்வமா வந்து அப்படியே காசு அள்ளி கொடுத்துருக்கு. ஆசீர்வாதம் என்ன, அவங்களுக்கு நான் அர்ச்சனையே பண்ணுவேன். உனக்கு என்ன? அர்ஜுன், சின்னத்த கொடுங்க கொடுங்க. இது குன்றத்தூர் முருகன் கோவில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்த பிரசாதம். இந்தா, எங்க ஆசீர்வாதத்தை விட அப்படியா அத்தை? சாமியோட ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் அத்த. ஆ, மாமா குட்டி பாப்பல மாமா வாடா சொல்லிட்டு வாடா மாமா. அம்மா என்ன மாமா, என்ன தர போறீங்க? வழக்கமா நீ எல்லாருக்கும் என்ன தருவ? அது நானும் அதை தர போறேன். Thank you, மாமா. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். சரிப்பா நான் கிளம்புறேன். சரிப்பா. ஓகே பை பை. அப்புறம் Bye, பாப்போம். bye. அத்தை வரேன். பை பை. bye, வாப்பா. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. பாய். ஓகே வரேன்ப்பா. என்னப்பா இது? பர்த்டே ஆச்சா? அப்பா அப்போ பர்த்டே கிஃப்ட்டும் உனக்கு தானே. அப்பா செம்மையா இருக்குப்பா. அப்பா thank you so much பா. சூப்பரா இருக்குப்பா. நீ தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எனக்கு இல்லடா, உன் அண்ணன் பார்த்திக்கு தான். Hey. எல்லாம் அவன் அப்படியா? ஏற்பாடு. அண்ணே ஹாப்பி பர்த்டேடா. thank you so much அண்ணே. செம்மையா இருக்குண்ணே. அண்ணே எனக்கு பிடிச்ச கலர் உனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் சாரோட வேலை. பைக் வாங்கி தருவோமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். அந்த பொறுப்பை என்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். thank you so much எப்படா பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குண்ணே. டேய், நம்பர் பிளேட்டை பாத்தியா? நம்பர் பிளேட்டா? அண்ணே என்னோட பர்த்டே. உன்னோட பர்த்டே. தேங்க்ஸ்ண்ணே. நல்ல பைக்கு, ரேஷ் டிரைவ்லாம் பண்ணாம ஸ்பீட் லிமிட்லயே ஓட்டு. Sure. சரியா? சரி. பாத்துக்க சொல்லிட்டேன். அண்ணே பாய்ண்ணே. அப்பா பாய் பா. பாய் ஹலோ, தம்பி, தம்பி, வா வா. ஆ, வா வா வாங்கிக்கோ. பைக்ல பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டுறதை விட ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு பாதுகாப்பா ஓட்டணும். ஆ? சரியா? சரிண்ணே. ம். சரி வரட்டா. பை 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 பை. அர்ஜுன்,
ஃபர்ஸ்ட் ரைடா என்ன கூட்டிட்டு போயேன். ஆஹா என்னதான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனோம். என்ன நானா? எல்லாரோட மூத்தவன் நான் தான். என்ன கூட்டிட்டு நான் போடா. தான் எல்லாரும் விட சின்ன இல்ல, நான் நான் தான் first என்ன போவேன். கூட்டிட்டு இப்ப சொன்னா போங்க கேட்க போறீங்களா இல்லையா? என்ன ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போணும். இல்ல இல்ல நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நான் தான் சொல்றேன்ல. சரி சரி இருங்க அடுத்த பர்த்டேக்கு அப்பா எனக்கு பெரிய லாரியா வாங்கி தருவாரு. அதுல இந்த லோடு எல்லாத்தையும் நான் ஏத்திட்டு போறேன். இப்போ நான் காலேஜ் போனோம். வழி விடுங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா பாய்ண்ணா பாய்ண்ணா. ஓகேடா பார்த்து போயிட்டு வாப்பா. பார்த்து போடா. சூப்பர்டா. பாய்.